சித்தத்தின்படி செய்வதே நான் வந்த நோக்கம் என்ன? வாட்ஸ் மை மிஷன்? டு டூ அண்ட் ஃபுல்ஃபில் த வில் ஆஃப் த ஃபாதர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்ற. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. நம்முடைய நோக்கம் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது என்று வைத்துக் கொள்வோம். நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் மத்தேயு 6:21 சொல்லுகிறது. 7:21 தானே? என்னது? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ததினால் நாமும் அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சித்தத்தை பலியாக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை பலியாக்க வேண்டும். பலின்னு சொன்னால் என்னது? அவர் will should be sacrificed. To fulfill the will of the Father, Jesus has sacrificed his own will. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இஹமனகசியா தரபரகசி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கிறார்கள். அவருடைய சீஷர்கள் பட்டயத்தை உருவுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லோகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் இப்படி நிறைவேறும் என்று பிதாவினால் நிர்ணயிக்கப்பட்ட பிதாவின் சித்தம் எப்படி நிறைவேறும்? அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் ஜெபிச்சா கூட ஒருவேளை ஆண்டவர் அதை கிராண்ட் பண்ணிடுவார். ஆண்டவராக தானே சொல்கிறார் இயேசு. நான் ஜெபித்தால் அவர் என்ன செய்வார்? அனுப்புவார். பிதாவின் சித்தத்துக்கு விரோதமாக என் சுய இச்சையின்படி பாடுபடாதபடிக்கு நான் என்னை தப்புவிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருவேளை பிதா அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்களோ? அனுப்புவார். ஆனாலும் அவருடைய சித்தம் இப்படி நிறைவேற வேண்டும் என்று நான் இதற்காகவே வானத்திலிருந்து வந்தேன். அது எப்படி நிறைவேறும்? அது நிறைவேறாவிட்டால் இந்த உலகத்தின் ஆத்துமாக்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக முடியும்? ஹல்லேலூயா. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு என்ன சொன்னார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை நிறைவேற்றும்படி அவர் என்ன செய்தார்? What did he do? He has sacrificed his own will. அவர் தமது சித்தத்தை பலியாக்கினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the God should be in the heart. இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தில் அது இருந்தது. நமது இருதயத்திலும் அது இருக்க வேண்டும். ஏசாயா 11 படிக்கிறோம். ஐசாயா 11, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. If you read verse 2 and 3, ஞானத்தையும் உணர்வையருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் மேல் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது என்ன உண்டாயிற்று? கர்த்தருக்கு பயப்படுதல். அடுத்த வசனம் படிங்க. அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பிரியமான உகந்த வாசனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எப்படி உண்டாகும்? நம்முடைய சித்தத்தை அவருக்கு நாம் கொடுக்கும்போது தான் அது உண்டாகும். ஹல்லேலூயா. என்றைக்கு நம்முடைய சித்தத்தை அவருக்கு நாம் கொடுக்கிறோமோ அப்போது தான் அது உண்டாகும். அதற்கு உதாரணமாக ஒரு காரியம் ஆதியாகமம் 22வது அதிகாரம், Genesis chapter 22 verse 12 says. ஆதியாகமம் 22:12.
அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும், நீ அவனை உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நீ இப்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Now I see that you fear God. Before that I know that you are obedient to me. நான் உன்னை உன் பிதாவின் வீட்டிலிருந்து அழைத்த போது, நான் உன்னை உன் தேசத்திலிருந்து அழைத்த போது, நான் உன்னை வேறு பிரித்து எனக்காய் இந்த எல்லாவற்றையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது, ஹல்லேலூயா, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் கண்டுகொண்டேன். ஹல்லேலூயா. இப்போது உன் ஏக புதல்வன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்காக தர ஆயத்தமாய் முழுமனதாய் இருந்ததினாலே, now I see that you are the one who fears God. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறது சும்மா வராது. வேதம் சொல்லுகிறது பிராக்டிஸ் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? we have to practice that. அதை என்ன செய்யணும்? நாம் பழக்கப்படுத்தணும். ஹல்லேலூயா. படிக்கலாமா? உபாகமம் 14வது அதிகாரம் 22வது வசனம். 14வது அதிகாரம் 22வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 14 verse 22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழகும்படி, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே, வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. பாருங்க, இஸ்ரவேலுக்கு கொடுத்த கற்பனை. இன்றைக்கு கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா, யாருக்கு கொடுக்கணும், அதெல்லாம் அவரவருக்கு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. நான் அதை போதிக்க வரல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு எப்படி உண்டாயிற்று? அவன் தன் ஒரே பிரான குமாரனை கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமான போது. இங்கே என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தருக்கு, இது எப்படி வந்தது அவனுக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே நீ தசம பாகத்தை பிரித்தெடுத்து கொடு. அப்போ தேவனுக்கு கொடுக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் எவ்வளவோ டேக்ஸ் போடுது. சம்பளம் வாங்கினா அதில் டேக்ஸு, மிச்சம் சம்பளத்தில் ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு டேக்ஸு, அப்படி தானே? எல்லாத்துக்கும் டேக்ஸ். எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நம்ம சம்பாதிக்கிறதுல அவங்கள விட நம்ம விட அவங்களுக்கு தான் கூடுதல் போகும். ஹல்லேலூயா. ஏன் கொடுக்குறோம்? ஏன் கொடுக்குறாங்க? அவங்கள என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை பற்றின பயம், இல்லைன்னா ரைடுக்கு வந்துடுவான், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துடும், பயந்து தானே கொடுக்குறாங்க. தேசபக்தியில் யார் கொடுக்குறாங்க? அப்போ தேசபக்தியை உருவாக்குகிறது அரசாங்கத்தின் சட்டத்துக்கு பயப்படுகிற பயம். பார்த்தீங்களா? அதே போல் இங்கே கர்த்தருக்கு கொடுக்கிறது. ஆபிரகாமிட்ட சொல்கிறார் ஆண்டவர், நீ சோதோமிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தபோது சோதோமின் ராஜாவிடத்தில் ஒன்றும் வாங்கவில்லை. நான் மெல்கிசேதேக்காய் உன்னிடத்தில் வந்தேன். ஐ ஹவ் கம் அஸ் த மெல்கிசேதேக், த கிங் ஆஃப் ஷாலோம். சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்காய் வந்தேன் நான். நீ எல்லாவற்றிலும் எனக்கு என்ன கொடுத்தாய்? தசமபாகம் கொடுத்தாய். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உடையதுனால. யூ ஹவ் பிராக்டிஸ்ட் தட் ஃபியர். That has led to you to enable you to give your only begotten son. உன் ஒரே பேரான குமாரனை நீ எனக்கு காணிக்கையாக்கும்படிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் உருவாயிற்று. நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பழகும்படி உன் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். பிறரோடு பேசுகிறதை குறைத்து கர்த்தரோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வேலைகளை குறைத்து கர்த்தரோடு பேசிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கர்த்தருக்குரிய காணிக்கைகளை கொடுக்க கட்டளையிட வேண்டும். பொருத்தனைகளை நிறைவேற்ற கட்டளையிட வேண்டும். ஜெபிக்க கட்டளையிட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இவையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை பண்ணினா தான் கிடைக்கும். நம்முடைய பலத்தில் இதை செய்ய முடியாது.
கர்த்தருடைய வசனைகளை உள்ளதை உள்ளபடி போதிக்கிறவன். வேதம் சொல்லுகிறது, இவை இல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8 சொல்லுகிறார். வேதத்தையும் சாட்சி பிரமாணத்தையும் கவனிக்க வேண்டும், அதிலிருந்து எடுத்து போதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. யாருக்கு இல்லை? நான் போதிக்க தவறுனா எனக்கு இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஆகவே எச்சரிக்கையாய் போதிக்கிறவன் இருக்க வேண்டிய உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 8வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்தில் வெளிச்சம் இல்லை. போதிக்கிற எனக்கு இல்லைன்னா கேட்கிறவனுக்கு எங்கே இருக்கும்? ஐசாயா chapter 8 verse 20. ஹல்லேலூயா. வேதத்தையும் சாட்சி பிரமாணத்தையும் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய கிரியைகளையும் கவனிக்க வேண்டும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஹல்லேலூயா. சாட்சி பிரமாணம் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. டெஸ்டிமனி. ஹல்லேலூயா. வேதம் அவருடைய கற்பனைகளை போதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்டிவேட் பண்ண வேண்டும். இட்ஸ் எ ஸ்கில். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் இருந்ததினாலே அவர் பிதாவின் சித்தத்துக்கு விட்டு பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தம்முடைய சித்தத்தை விட்டு விட்டார். தம்முடைய சித்தத்தை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் நிறைவேறும்படி நான் அநேக ஆயிரமான லேகியோன்களை அனுப்பும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம் செய்கிறது. அப்படி செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். பரிசுத்த ஆவியினால் நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். we must be taught by the Holy Spirit. தேவனுடைய ஆவியினால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இயேசு எதற்காய் உலகத்தில் வந்தார்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் படிக்கலாம் ஜெனசிஸ் chapter 3 verse 15. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஹல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the Lord has come to crush the head of the devil serpent by his heels. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கு கீழ் சாத்தானை மிதிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. That's why in Psalm verse 91 verse 13 we read. ஆகவே சங்கீதம் 91வது சங்கீதம் 13வது வசனத்தில் படிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இரண்டாவது அவர் வந்த காரியம் பிசாசின் தலையை உடைக்கும்படி. ஹல்லேலூயா. The devil deceived Eve. அவள் என்ன செய்தாள்? ஏவாள் என்ன சொல்கிறார்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஹல்லேலூயா. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவர் மனுஷனை வஞ்சித்த சாத்தான் திட்டம் போட்டான் பார்த்தீங்களா? அந்த திட்டத்தை உடைக்கும்படி அவன் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. அவன் மனித குலத்தை முழுவதும் வஞ்சித்து போடாதபடிக்கு, to avoid all the schemes of devil that he should not destroy the whole humankind, Jesus has come. Hallelujah. To crush his head. அவனுடைய தலையை நசுக்கும்படி. ஆகவே அவர் தலையை நசுக்கினது மட்டுமல்ல, நாமும் நசுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He expects that not only he does, he expects and in his strength we must do that. We must overcome. ஜெயங்கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை சுதந்தரிக்கும்படியாக நாமும் அவருடைய பலத்தினாலே பிசாசை மிதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி? லூக்கா 10:19, Luke 10 verse 19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தந்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் சொல்றாரு தெரியுமா? அதை எக்ஸ்ட்ரா ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று. இவன் பயந்து மிதிக்க மாட்டான். என்ன பண்ண மாட்டாங்க? மிதிக்க மாட்டாங்க. பார்த்துட்டே இருப்பான். அது முந்தட்டா இது முந்தட்டான்னு, நான் ஓடட்டா அது ஓடுமான்னு பார்த்துட்டே இருப்பான். ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது, நீ அதை
மிதித்து போடு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் தந்தை. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் ஏன் நமக்கு எதிராக வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் அவைகளை துரத்தி நம்மை வைத்து அழித்து நம்ம ஒரு ஹீரோ ஆக்கணும். பாருடா என் பையனை அப்படின்னு இயேசு சொல்லுவார், பிதா சொல்லுவார், பாரு என் பையனை அப்படின்னு அப்படி சொல்லுவார். அதுக்காக தான் அந்த சத்துருக்களை எல்லாம் உங்கள் முன்னே கொண்டு விடுறது. நீங்கள் அதை பார்த்து ஓட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். அதாக அதில் முக்கியம், சகல வல்லமை. சகல வல்லமை. அவர் எல்லா பாவங்களையும் நீக்கி அதே மாதிரி இங்கே சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் தந்தேன். In the name of Jesus, in the name of Jesus, I have the victory. Victory comes with authority. Jesus, name of Jesus, demons will have to flee when I stand in the name of Jesus. Tell me who can stand before. In the mighty name of Jesus, I have the victory. We have the victory. Hallelujah. சத்ருவை காணும்போது நாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் பாடுகளானாலும் ஒரு கை பார்த்துருவோம்னு தான் நமக்கு தோணும். ஹல்லேலூயா. ஒரு கை பார்த்துருவோம்னு. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு புதுசாக வரும்போது எங்கள் ஒரு பெரிய ஆபத்து, நாங்கள் அந்த இமயமலை அந்த இருந்து முகடிலிருந்து 6000 அடி பள்ளத்தில் விழ வேண்டிய எங்களை கர்த்தர் தூக்கி வைத்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஊழியம் ஒரு கிராமத்தில் ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா. அந்த நேபாள் பார்டரில். அப்போது ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய போராட்டம் எல்லாருக்கும். எனக்கு அந்த விழுந்து வந்தோம், அவங்களுக்கு மிஸ்ஸஸுக்கு காலில் ஒரு இது, பையனுக்கு ஒரு சிக்னஸ், என்ன எனக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர், எல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸ். அப்போ யாருமே உதவிக்கு கிடையாது. அப்போ எனக்கு பிரதர் சொல்லுவார் ஊரில் இருந்து, யாரும் இங்கேருந்து வந்தால் அவங்களையும் நம்ம பயங்கர குளிர், யாரையும் உதவிக்கு கூப்பிட்டா அவங்களையும் பிறகு நம்ம தான் பார்க்க வேண்டியது வந்துடும். அதனால யாரையும் கூப்பிடவும் இல்லை, கூப்பிட்டாலும் வரக்கூடிய சூழ்நிலையில் யாரும் இல்லை. அப்போ பிரதர் கூப்பிட்டாரு, நீ கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்துரு அப்படின்னு. என் இருதயத்தில் ஒரு வைராக்கியம் ஆண்டவர் கொடுத்தாரு. இல்லை இது என்ன தான் ஆகும்னு பார்ப்போமே. ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒத்தாசையை ஆண்டவர் மட்டும்தான் உண்டு. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அதிலும் பையனுக்கு சிக்கு பெரிய என்ன ஜாண்டிஸ் அவனுக்கு. எனக்கு வேலை 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மலைக்கு முகடில் இவ்வளோ. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை, இல்லை என்ன தான் ஆகும்னு பார்த்துருவோமே. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு அக்கேஷன்லேயும் நம்ம நினைக்கணும், பலவிதமான ஆலோசனைகள் நம்ம மேலே பரிதாபப்படுகிறதுனால மனுஷன் தருவான். ஆனால் அது மனுஷ ஆலோசனை மட்டுமல்ல, சாத்தான் நமக்கு விசுவாசத்துக்கு விரோதமாய் விதைக்கிற வித்துகள். நமக்கு உதவி பண்ணுறது மாதிரி வர்றாங்க இல்லையா ஆலோசனைகள், பரிதாபப்பட்டு. அதெல்லாம் என்னது? விசுவாசத்துக்கு விரோதமாய் சாத்தான் விதைக்கிற வித்துகள். ஹல்லேலூயா. அது கனி கொடுக்க முளைக்க விடக்கூடாது, அதை விதைக்கவும் இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. We must look unto the heaven hill from where our help comes. நமக்கு ஒத்தாசை தரும் பர்வதத்தை நோக்கி இருக்க வேண்டும். கோலியாத் வருகிறார், பெரிய படை. ஆனால் ஒரு ஆளுக்கே இவங்க எல்லாம் கலங்கி போகிறாங்க, சவுலும் அவர் கூட்டம். ஹல்லேலூயா. ஒரு பின்மாற்ற அனுபவம் நம்மிடத்தில் இருந்தால் தான் அந்த கலக்கம் வரும். தாவீதை போல ஒரு விசுவாச அபிஷேகம் நம்மக்கிட்ட இருந்துன்னா நாம் எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு மாத்திரமல்ல, பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு உன்னதத்தின் பலன் நமக்கு வேணும். அதுதான் இயேசு சொன்னார். That's why Jesus told, you wait till you receive the strength from the most high place. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் தரிப்பிக்கப்படும் மட்டும் நீங்கள் காத்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த பலன் இந்த வருஷத்தில் வாங்கணும். We are going to enter into the new year. Before that, within these 3 days, if you wait for the God, நீங்கள் தேவனுடைய உன்னத பலனுக்காய் காத்திருந்தால் தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படுவதற்கு நாம் மனிதர்கள் அல்ல. நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடையவன் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா.
நம்ம பிரதம மந்திரிக்க மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க யாராவது பயப்படுவாங்களா? will any one of the ministers fear for something? அவனுக்கு அங்கே பயம் இருக்காது. எவர் என்ன செய்வான்னு நினச்சிட்டே இருப்பாங்க. சும்மா போகிறவங்களே, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறவங்களே பெரிய கிரிமினல்ஸாக இருக்காங்க. ஏன் பயம் இல்லை அவனுக்கு? அந்த ஃபோட்டோவை காட்டி தப்பிட்டு போகிறான், ஃபோட்டோவை காட்டி தப்பிட்டு போகிறான். அப்படி அல்ல. அல்லேலூயா. நாம் யாராக இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு இருக்க வேண்டாம். அந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. களங்கமும் மாசும் இல்லாமல் இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பார்க்கலாம், ஆண்டவர் சாத்தானின் தலையை தகர்க்க வந்தார். அல்லேலூயா. அதன் மூலம் நாமும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சேதம் ஒன்றுமில்லாமல் நம்மை பாதுகாக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார். எபேசியர் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய 2-3 வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க உள்ள ஆசீர்வாதம்? உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதம். அல்லேலூயா. அங்க உன்னதத்தில் என்ன இருக்கு? உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானமோ. உன்னதத்தில் தேவ மகிமை, பூமியிலே சமாதானமோ. மானிடர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று தேவதூதர் பாடிட இயேசு பாலனாய் பிறந்தார். இயேசு பாலனாய் பிறந்தார். அல்லேலூயா. உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்கள், உன்னதத்தில் தேவ மகிமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள், அதை கண் திறக்கப்பட்டால் தான் தெரியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளதையே பார்த்து பழகி போனவர்கள் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், பன்றி எப்படி இருக்கிறதோ அதை போல பரிசுத்தமாய் அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் போதித்தது ஞானசான எடுத்த பன்றி என்ன செய்யும்? அன்னைக்கெல்லாம் அது புரியலை. பன்றி என்ன செய்யுமா? எப்போதும் கீழே தான் பார்க்குமா. என்றைக்காவது ஒரு நாள் அதை பிடித்து அதை கட் பண்ணதுக்கு தலை கீழாட்டு வைப்பாங்க. அன்னைக்கு தான் அது வானத்தை பார்க்குமா. எப்போ? அதுக்கு பிறகு அதுக்கு ரட்சிப்புக்கு வழி இல்லை. கடைசி நாள் பிடிச்சி தலைகீழா வச்சு அறுப்பாங்களாம். அப்போ மேலே பார்க்குமா, ஐயோ இப்படி வானம் இருந்தான்னு. ஆகவே நாம் வானத்தை, அதை தான் வேதம் சொல்லுகிறது கொலோசியர்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள், வீட்டிருப்பவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. அதுதான் எல்லா துரைத்தனத்துக்கும் மேலாக அவரை எழுப்பி, எல்லா துரைத்தன அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக எழுப்பி, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றாலும் நிரப்பூருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தவர் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் வைத்தார். அப்போ உன்னதத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வையுங்கள். preserve your riches in heaven. தரித்திரனுக்கு கொடுக்கறதுனால ஒரு என்ன உண்டு? ரிச்சஸ், பரலோகத்தில் ஒரு டெபாசிட். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுனால பரலோகத்தில் ஒரு டெபாசிட். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால் பரலோகத்தில் ஒரு டெபாசிட். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவருடைய கற்பனைகளின்படி நம்முடைய ஐஸ்வர்யத்தையோ நம்முடைய நேரத்தையோ நம்மளையோ கர்த்தருக்கு கொடுக்கிறதுனால இரத்த சாட்சிகள் தங்களை தாங்களே காணிக்கையாக்குகிறார்கள். எத்தனையோ இரத்த சாட்சிகள் இன்றைக்கு மரிக்கிறார்கள். உலகத்தில் அது தெரியாமல் இருக்கலாம். There are so many martyrs for the kingdom of God. Hallelujah. Today also it may not be counted in this world, but the kingdom of God reserves and preserves a place for them. Hallelujah. அவர்களுக்காக ஒரு நல்ல உன்னதமான ஸ்தானத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதை கர்த்தருக்கு கொடுத்தாலும்
அது கர்த்தர் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்மை நமக்காய் தந்தார். அடுத்த வசனம் படிக்கலாம். 3:4 எபேசியன் சாப்டர் 1 verse 4. உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்ததினால் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உங்களை எல்லாம் எப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே. உங்க வயசு என்ன ஆச்சு? அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை கண்டிருக்கிறார். அப்போ உங்கள் வயசு என்ன ஆச்சு? 6000 வருஷமா 8000 வருஷமா எத்தனை வருஷம் ஆயிடுச்சோ அது. யுவர் ஏஜ் இஸ் ஸோ ஓல்ட் பிகாஸ் காட் ஹஸ் சீன் யூ. ஒன்லி திங் யூ ஹவ் கம் இன் கிஸ். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு பென்ஷனுக்கு, எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சுன்னு. அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள சர்வீஸ் 68. ஹல்லேலூயா. ஆனால் அவர் எப்போ கண்டிருந்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை கண்டிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிக்கப்படாதா? உங்களை தான் உங்கள் உறவினர்கள் நிந்தித்தது, உங்களை தான் உங்கள் பக்கத்து வீட்டார் துன்பப்படுத்தினது, உங்களை தான் நீங்களே வெறுத்தது. ஆனால் அவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே கண்டிருந்தார். ஆகவே நமக்கு ஈடாக அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காய் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கலாம். இனி பாருங்க, மத்தேயு 4:1 அவர் சோதனைக்காரனை ஜெயிக்கும்படியாக உலகத்தில் வந்தார். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, இவர் சோதனைக்காரனை என்ன செய்தார்? 17வது வசனம் படிக்கலாம். அதுல 4வது அதிகாரம் 4 chapter 4 verse 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. சோதனைக்காரனை ஜெயிக்கவும் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் இயேசு வந்தார். இயேசு எதற்காக வந்தார்? சோதனைக்காரனை ஜெயிக்கவும் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும். பரலோக ராஜ்யத்துக்குள் மனுஷனை கொண்டு போகும்படி பாவ நிவர்த்தி உண்டாக வேண்டும். ஆகவே இயேசு என்றும் பெயரோடு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அவர் இரட்சகராக வந்தார். பாவ நிவர்த்தி உண்டாகும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி உண்டாகும்படியாக வந்தார். அதை நிறைவேற்றுவதற்காக கல்வாரியில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. Had he not submitted himself on the Calvary, we should not have got any deliverance. அவர் தம்மை தாமே சிலுவையில் பலியாக்கி இருக்காவிட்டால் நமக்கு இரட்சிப்பும் மீட்பும் உண்டாயிராது. ஹல்லேலூயா. ஆகவே அதை நிறைவேற்றும்படி பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை சோதரிப்போம். சோதரம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே. ஹல்லேலூயா. 2வது, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தார்? What for he has come? To overcome, to destroy the works of devil. ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிபதி ஆகிய பிசாசானவனை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 5:17 சொல்லுகிறது. Matthew chapter 5 verse 17 says, அவர் பழைய ஏற்பாட்டை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு, to fulfill the old testament. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற எல்லா பலிகளும் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவ நிவாரண பலியும் அவரே.
All the sacrifice given in the Old Testament is given in one called Jesus Christ. நம்முடைய பாவ நிவாரண பலியும் அவரே, சர்வாங்க தகன பலியும் அவரே, சமாதான பலியும் அவரே. ஹல்லேலூயா. போஜன பலியும் அவரே. ஹல்லேலூயா. தம்மை தாமே போஜனமாக தந்தார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவனை ஜீவன் இருக்கும், அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. He has come to give life. John chapter 10 verse 10 he says, யோவான் 10:10 சொல்லுகிறார், I have come to give the life to my people. நான் என் ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். அந்த அதிகாரத்தில் 28வது வசனத்தை படிக்கலாம். 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் என்று பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒரு நாளும் கெட்டு போக மாட்டீங்க. You will receive the kingdom of God. தீகா ரமணா அதரகசி. No one can snatch you out of his hand. ஒருவனும் உங்களை அவருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவருக்கு நம்மை கொடுத்த பிதா எல்லாரிலும் பெரியவர். அவருடைய கையிலிருந்து ஒருவனை பறித்துக் கொள்ள முடியாது. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. No one can take you out of the hand. You will fulfill your spiritual life successfully. உங்கள் விசுவாச வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயமாக முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, தேவ பலனோடு, in the strength of the Lord God we shall overcome everything. எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And he has come to fulfill the revelation. எபிரேயர் 1:1 படிக்கும்போது Hebrews chapter 1:1 says he has come to fulfill all the revelation. அது ஒரே ஒரு வார்த்தையில் அவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. 1 and 2 you can read. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம். What was revealed to the Old Testament saints, for us it is revealed through Christ Jesus. Hallelujah. அவரை குறித்து அவர்கள் எல்லாரும் பேசினார்கள், நமக்கோ அவரையே தந்து விட்டார். ஹல்லேலூயா. 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 பாருங்கள், அது மட்டுமல்ல, ஏசாயா 61:1-14 படிக்கும்போது கர்த்தராய் 1-4 வரைக்கும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அவர் எதற்காக வந்தார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு 1 கொரிந்தியர் 1 சொல்லுகிறது. 1 Corinthians chapter 1, he has chosen us though we are fools. He has chosen us though we are weak. He has chosen us though we are unwise. He has chosen us. Hallelujah. Hallelujah. நாம் பாருங்க, ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலஹீனர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen the poor to put the rich into shame. ஐஸ்வர்யவான்களை வெட்கப்படுத்தும்படி தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பெரிய தேவன் இந்த சின்ன ஆளுகளாகி நம்மை தெரிந்து கொண்டார். Such a great God. He has chosen the people who are neglected by the world. உலகத்தால் வேண்டாம் என்று உதைக்கப்பட்டதும் மதிக்கப்படாததுமாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வந்தார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க வந்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் வந்தார். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய வந்தார். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்த வந்தார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை. சீயோனிலே துயரப்பட்டவர்கள் ஏன் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய வழிகளை கைக்கொள்ளாததினால் தேவனால் சிட்சிக்கப்பட்டவர்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்கள், அவர்களை சீர்படுத்தணும். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படியாக வந்தார். ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஒப்பு கொடுக்கிறார். சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நமக்கு சிங்காரத்தை தருவார்.
ஆனந்த தைல அபிஷேகத்தை தருவார். அப்புறம் துதியின் ஆடையை தருவார். ஹல்லேலூயா. The God returns you in double fold. எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐசாயா chapter 9 verse 6 says, ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவருடைய நாமம் அதிசயங்களை செய்யும்படி அவர் நமக்காய் உலகத்தில் வந்தார். ஆலோசனை தரும்படி வந்தார். அப்புறம் வல்லமை, சர்வ வல்லமை உள்ளவராய் வந்தார். நித்திய பிதாவாய் வந்தார். சமாதானத்தை அருளும்படி சமாதான பிரபுவாய் வந்தார். இவை எல்லாவற்றையும் நமக்காக இயேசு இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய ஆவியை உடையவன், அவரின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை குடிக்கிறவனுக்குள் இருக்கிற ஜீவனினாலே கடைசி நாளில் உயிர் தெழும்படி நம்மை செய்யும்படி வந்தார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? முடிஞ்சவங்க எழும்பி நில்லுங்க, மற்றவங்க உட்கார்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்களே, இதெல்லாம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. I should not miss any of the blessings what you have brought from heaven. நீர் பரலோகத்திலிருந்து எனக்காய் கொண்டு வந்த எந்த நன்மையும் நான் இழந்து போகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், என் சபைக்கு தாரும், என் சந்ததிக்கு தாரும், என் தேசத்துக்கு தாரும் என்று உண்மையாய் நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்கு அது கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.